மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, கிருபையாய் கொடுத்த ஆண்டவரே தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதம் 11ஆம் தேதியிலும் ஆண்டவரே நீர் எங்களை உமது சமூகத்திலே கூட்டி சேர்த்த தயவுக்காயுமே துதிக்கும். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் மட்டும் ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்கு எவ்வளவு நல்லவராக கிருபையுள்ளவராக ஆண்டவரே நீர் வழி நடத்தினீரே, ஸ்தோத்திரம். இன்றைய தினம் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உமது சுத்த கிருபையல்லவா, உம்மை துதிக்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே மீட்கப்பட்டவர்களாக ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்து வருகிற கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். யாவும் உமது சமூகத்தில் இருக்கிறோம். எங்களையும் ஆண்டவரே ஒரு விஷயம் உடைய பரிசுத்த சமூகத்திலே தாழ்த்துகிறோம். உடைய பரிசுத்தமான ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்தியறிக. எங்கள் இருதயங்களை ஆண்டவரே தேவனுடைய சமூகத்துக்கு நேராக திருப்புங்க கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, உமது சமூகத்திலிருந்து எங்களை பிரிக்கிற எல்லா உலக ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமது சமூகம் எவ்வளவு ஆனந்தம், உமது வலது வருஷத்திலே நித்திய பேரின்பம் உண்டே ஆண்டவரே. அதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கயா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. பேசுகிற ஆண்டவரே தாசனை உமது செட்டலுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார். ஆண்டவரே, என்ற வசனத்தின்படி கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உமது ஜீவ வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஆவலா இருக்க ஆண்டவரே நாங்கள் சொல்லித்தோம். ஆண்டவரே, பெந்தெகோஸ்தே நாளிலே பேசின பொழுதே ஆண்டவரே எவ்வளவு வல்லமையாக ஆவியானவர் கிரியை செய்தார்கள். பொருநூலியின் வீட்டிலே பேரின் வசனத்தை பிரசங்கித்த பொழுது ஆண்டவரே வசனத்தை கேட்ட யாவர் மேல் தேவ ஆவியானவர் ஆண்டவரே பரிபூர்ணமாய் இறங்கினது போல ஆண்டவரே எம்மாவூர் சீசர்களோடு ஆண்டவரே நீர் பேசின பொழுது ஆண்டவரே வேத வசனங்களை விளங்கி காட்டின பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல இந்த வேலையிலும் ஆண்டவரே எமது வார்த்தையா ஆண்டவரே என் வார்த்தை அர்ஜுனை போலவும் சம்மட்டியை நுறுக்குகிற ஆண்டவரே கண்மலையை போலும் இருக்கிறது சொல்கிறார். இந்த ஜீவ வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசி வல்லமையா எங்களுக்கு கிரியை நடத்துகிறது. ஆண்டவரே, இந்த இடத்திலேயே ஆண்டவரே ஊழியத்தை நடத்துகிற அருமையான ஆண்டவரே தகப்பனே சதீஷ் இவர்களுக்காக முன்னே நோக்கி பார்த்து இந்த ஊழியத்தை நீங்க கட்டுங்கய்யா, நீங்க கட்டுங்க. கர்த்தர் வீட்டை கட்டார்கள், கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்பது போல ஆண்டவரே தகப்பனே, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவாகிய ஆண்டவரே தகப்பனே, அந்த கல்லின் மீது இந்த சபை கட்டி எழுப்பப்பட ஆண்டவரே நீங்க திரும்ப செய்ய. ஒரு நாட்கள் அப்பொழுது நீர் பாய்ச்சினான் கர்த்தரே வெளியே செய்கிறது சொன்னவனா இறங்குகிற ஓடுகிறவனாலும் ஆண்டவரே தகப்பனே இறங்குகிற கர்த்தராலே ஆடும் சொன்னவன மாதம் ஆண்டவரே தகப்பனே இந்த ஊழியத்தை கட்டு ஆசீர்வதிங்க. சமூகத்திலே எங்களை எல்லா துதியும் மட்டுமே உமக்கே ஏறி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபஞ்சேரும் நல்ல உங்கள் எல்லாரையும் இந்த 2ஆம் நாள் இந்த உயிர்மீட்சி கூட்ட ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் ஆத்துமாக்கள் அநேகம் வருவார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றிடத்திலும் அழகான ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறினார். மனிதர்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் நம் இயேசு ஒருபோதும் மாறாதவர் என்ற அழகான ஒரு சத்தியத்தை நேற்று தினத்தில் கிருபானா நமக்காக கொடுத்தாங்க. உண்மையிலேயே அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் எத்தனை பேரை தியானிச்சிங்க? இல்லை, உண்மையிலேயே இயேசு மாறாதவர், நம்மளை
நம்முடைய கஷ்டங்களை கேட்டு நிஜமா ஆண்டவர் நம்ம கஷ்டங்களை கேட்டு அதுக்கு பதில் கிடைக்கிற நல்லவர். அழகான ஒரு சாட்சி நம்ம நேற்று கேட்டோம். பிரதர் வெஸ்லி அங்கிள் வந்து நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு சாட்சி, சசியாக இருந்து வெஸ்லியா மாதிரியான ஒரு கதையை நம்மளுக்கு அழகாக அவரின் வாழ்க்கை விஷயத்தை அழகாக நமக்கு சொல்லி ஆண்டவரின் வல்லமையை எப்படி நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினார் என்ற விஷயத்தை நம்மளுக்கு கூறினார். இன்றைக்கும் தேவன் இந்த நாளில் நம்ம கூட என்ன பேச போகிறார், என்ன சொல்ல போகிறார், இன்றைக்கு உங்களை எப்படி தொடப்போகிறார் என்று அவருக்கு மட்டுமே தெரியும். ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி எப்பயும் பெரிய ஐடியாஸோட வரலாம், நிறைய யோசனைகளோடு வந்திருக்கலாம், விருப்பம் இல்லாமல் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு ஈடுபாடு படுத்துறதால வந்திருக்கலாம், கூப்பிட்டதால வந்திருக்கலாம். ஆனால் எப்படி வந்திருந்தாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். யார் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பார்க்கறதே இல்லை. அவர் நீ உயர்த்தி நம்ம எழுந்து கொள்வோம். எழுந்து கொண்டு சரி, முதல் பாடலாக நாம் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்ற பாடலை உற்சாகமாக சந்தோஷமாக இந்த பாடலை சொல்லி பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நம்மளை எப்படி தேவன் மீட்டு கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அவர் எப்படி வரப்போகிறார், நம்மளை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார் என்ற அழகான ஒரு சத்தியத்தை இந்த பாடல் உங்களுக்கு அழகாக சொல்லுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். சொல்லுவோமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. சந்தோஷத்தோடு ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். சத்தமாக சொல்லுவோமா? தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த
சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். சொல்லுவோமா? அவர் வரும் நாளினில் அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொல்ல மகிழ்வோம் மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜனம் சொந்தம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளம், இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கரங்களை உயர்த்தி ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நம் யாவரும் வந்து கொள்வோமா? அழகாக பாடினவன் நம் இந்த உலகத்தில் யார் என்னை கைவிட்டாலும் என் இதயத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் சொந்தமானவர் என் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மக்களை கடந்து வந்திருப்போம். இந்த நேற்று நேரத்தில் நம்ம பார்த்த மாதிரி மாறுகிற மக்கள், மாறுகிற இந்த உலகத்தில் யார் இருப்பா? மாறுகிற மக்கள் இருப்பாங்க. ஏன் நம்மளே ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா நம்மளும் நிறைய இடத்துல மாறி போயிருக்கோம். சரிதானே? நம்ம எத்தனை இடங்களில் அடுத்தவங்களை குற்றம் சொல்லியே வாழ்ந்துட்டோம். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? என்ன என் வாழ்க்கையில் நடந்தாலும் அடுத்தவன் தான் காரணம். அவன் சரியாக பண்ணியிருந்தான் அப்படின்னா என் வாழ்க்கையில் இப்போ எல்லாம் சரியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், அவங்க மேலே இவங்க மேலேன்னு சொல்லிட்டு நம்ம அழகாக பழைய தூக்கி போட்டுடுறோம். நம்ம நிறைய பேருக்கு வாக்கு கூட கொடுத்துருப்போம் சில நேரங்கள். இந்த பேர் என்ன ஆனாலும் இப்போ இருக்க உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்களே,
என்ன ஆனாலும் உன் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை? அதே மாதிரி தான் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் நிறைய பேர் கொடுத்துருப்போம். என்ன ஆனாலும் உன் கூட நான் இருப்பேன். அது நம்ம சொந்த அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை நம்ம சகோதரன் சகோதரியாக இருக்கலாம், நம்ம நண்பர்களாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கலாம். ஒரு வாக்கு நம்ம கொடுப்போம். நமக்கு திருமணம் பண்ணுறப்ப ஒரு வாக்கு கொடுப்பாங்க, வாழ்வானாலும் சால்வானாலும் இழப்பிலும் உயர்விலும் நான் உன்னோட இருப்பேன் அப்படின்ற மாதிரி வாக்குகள்லாம் கொடுத்து எத்தனை இடங்களில் நம்ம அதை காப்பாற்ற முடியாமல் நிறைய இடங்களில் தோற்று போயிருக்கோம். வேதத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. ஆபிரகாமுடைய மனைவியோட பெயர் சாராள். ஸோ தேவன் அவருக்கு என்ன வாக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, உன்னிலிருந்து பல ஜாதிகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதாவது வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை போலவும் பூமியில் இருக்கிற மணல் குதல்கள் போலவும் உன்னுடைய சந்ததியும் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்குறப்ப ஆபிரகாமுக்கு 75 வயசும் சாராளுக்கு 65 வயதும் இருந்தது. அப்போ வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை என்பது கிடையாது. ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகுது, 90 வயது சாராளுக்கு ஆகுது. 99 வயதில் இருக்கும் போது தேவதூதர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாராள் தன்னைத்தானே என்ன பண்ணுவாங்க, நகைத்து என்னுடைய கர்ப்பம் செத்து போச்சு, இதுக்கப்புறம் அதில் குழந்தை அப்படின்ற விஷயத்த என்னால் பார்க்கவே முடியாது. அப்போ எப்படி என்னால் 1000 ஜாதிகளுக்கு 1000 தலைமுறைகளுக்கு நான் எப்படி ஒரு தாயாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு நகைக்கிற சமயத்தில் தான் உலகத்தில் எந்த ஒரு சயின்டிஸ்டாலையும் எந்த ஒரு மருத்துவராலையும் எதிர்பார்க்கவே இல்லை, கண்டே பிடிக்க முடியாத அதிசயம், 90 வயசில் ஒருத்தங்க கர்ப்பமாகி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இதுதான் ஆண்டோடைய சிறந்த ஒரு பண்பு. அவர் கொடுத்த வாக்கு நமக்கு தாமதமாகிற மாதிரி தெரியும், நமக்கு லேட் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் அவருடைய டைம்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாக்டாக உனக்கு எந்த நேரத்தில் அந்த அற்புதம் நடக்கணுமோ, அந்த வாக்கு தத்தம் எப்போ பலிக்கணுமோ, அது நடக்கணுமோ, அது ஆண்டவர் சரியாக செஞ்சுருக்கிறார். இந்த ஒருவேளை இங்கே சில பேர் 40 வயசோ இல்லை என்னை மாதிரி 25 26 வயசோ இல்லை வயதான ஒரு 60 65 வயசானவங்கள எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உலகத்தின் பார்வையில் நம்ம ஒரு சீனியாரிட்டி, ஒரு சின்னவங்க அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்வையில் நீ எப்பயும் ஒரே குமாரன் குமாரத்தி தான். பைபிளில் 900 வருஷம் வாழ்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, 950 969ன்ற மாதிரி வயது வாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே தேவனுடைய பார்வைகளுக்கு குமாரன் குமாரத்தி இறந்த நேரத்தில் உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். மாறுகிற உலகத்தில் மாறாத தேவன் அவர் ஒருவர் தான். ஆமென். இந்த ஒரு பாடல் அழகாக சொல்லி பாடுவோமா? வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உணர்ந்து நாம் பாடுவோமா? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. சொல்லுமா? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. சொல்லுவோம். ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை
கரங்களை தட்டி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். சொல்லும் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. சொல்லும் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். சந்தோஷமா அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். விசுவாச அறிக்கை ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. உணர்ந்து சொல்லுமா குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே உன் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். சந்தோஷத்தோடு ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். சிரித்த முகத்தோடு ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட
அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட அவர் வார்த்தை நிறைவேறுமே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. சொல்லுவோமா? அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறா. கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கடைசியாக ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துவோம். நாங்க கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாமே வேதத்தில் இருக்கு சுவாமி. நீர் ஏதோ குருட்டாம்போக்குல வந்தவர் போனவர் போல சொல்லுகிற வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்கும். அது நடந்தே தீரும் சுவாமி. என்னோட வாழ்க்கையை நீங்க மாற்றும் பொழுது, தொடும் பொழுது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மாறுவேனா என்று யோசித்து பார்க்க கூடாத சமயங்களில் என்னை மாற்றி உம்முடைய ஊழியத்துக்கு ஒரு கருவியாக நீங்க பயன்படுத்திட்டு வரீங்க. அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களால் பெயராக சொல்லி ஆசீர்வதித்து அவர்களை நீங்க மாற்றுவீங்க. அந்த விசுவாசம் எனக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உங்களையும் தேவன் ஒரு கருவியா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், இனியும் பயன்படுத்துவார். அந்த விசுவாசம் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். அடுத்து ஒரு அருமையான ஒரு பாடலை பாடுவோம். மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், எல்லாம் மாறிடும்,
அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிற்றே. ஆதியும் அந்தமும் ஆனவராலே அந்தகாரம் நீங்கிற்றே. அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிற்றே. ஆதியும் அந்தமும் ஆனவராலே அந்தகாரம் நீங்கிற்றே. கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிற்றே. ஓ, கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிற்றே. மாறிடும், எல்லாம் மாறிடும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். ஓ, மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். சொல்லுமா? இறையாதே, இறையாதே என்று சொன்னாரே, திரைக்கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. இறையாதே என்று சொன்னாரே, திரைக்கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. ஓ, பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. மாறிடும், ஓ, எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். எல்லாம் சந்தோஷமா சொல்ல முடியுமா? மாறிடும், ஓ, எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசரு கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசரு கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. அழுகுரல் நின்றதே, ஆனந்தம் வந்ததே. அழுகுரல் நின்றதே, ஆனந்தம் வந்ததே. மாறுதே, சொல்லுவோமா? எல்லாம் மாறுதே. என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. உணர்ந்தவர்கள் மாத்திரம் மாறுதே, எல்லாம் மாறுதே. என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. என் துக்கம் மாறுதே. சொல்லுவோமா? மாறுதே, என் துக்கம் மாறுதே. என் இயேசுவாலே துக்கம் மாறுதே. யாருக்கெல்லாம் துக்கம் இருக்கு? இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், உன் துக்கம் மாறுகிறது. உன் துக்கம் இனி சந்தோஷமாக மாறும். உன் கண்ணீரை துடைப்பார். சொல்லுமா? என் கண்ணீர் மாறுதே, மாறுதே. என் கண்ணீர் மாறுதே. என் இயேசுவாலே கண்ணீர் மாறுதே. மாறுதே, கஷ்டம் மாறுதே, கஷ்டம் மாறுதே. என் இயேசுவாலே கஷ்டம் மாறுதே. என் கடன் மாறுதே, மாறுதே. என் கடன் மாறுதே. என் இயேசுவாலே என் கடன் மாறுதே. உணர்ந்து சொல்லுமா? என் கடன் மாறுதே. ஓ, என் கடன் மாறுதே. என் இயேசுவாலே என் கடன் மாறுதே. என் வறுமை மாறுதே, மாறுதே. என் வறுமை மாறுதே. என் இயேசுவாலே வறுமை மாறுதே. ஓ, மாறுதே, வறுமை மாறுதே. என் இயேசுவாலே வறுமை மாறுதே. என் வியாதி மாறுதே, மாறுதே. என் வியாதி மாறுதே. என் இயேசுவாலே வியாதி மாறுதே. உன்னை தொட்டு சுகமாக்கும் தேவன் யாவே ரொஃபேக்காவா இருக்கிறவர். அவர் சுகம் நிரந்தரமானது. என் வியாதி மாறுதே. எல்லாமே மாறிற்றே, மாறிற்றே. எல்லாமே மாறிற்றே. என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்றே. விசுவாசத்தோடு சொல்லுவோம், மாறிற்றே. என் வாழ்க்கை மாறிற்றே. என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்றே. கடைசியாக அர்ப்பணித்து மாறிற்றே. என் வாழ்க்கை மாறிற்றே. என் இயேசுவாலே என் வாழ்க்கை மாறிற்றே. உணர்ந்தவர்களாக மாறிற்றே. எல்லாம் மாறிற்றே. என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்றே.
நீங்களும் நானும் பாவத்துல புரண்டு கிடந்த ஒரு கெட்ட குமாரன் ஒரு கதை நம்ம கேட்டிருக்கோம். நான் தகப்பனை விட்டு தூரமா சென்றும் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு அவர் திரும்ப அவர் தகப்பன் கிட்ட வராரு பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச கதை தான் இது. அதுல அந்த அப்பாவுடைய பண்பு ஒன்று இருக்கும். தன் மகனுக்காக ஏங்கி நின்று காத்திருந்து அவனை மன்னித்து அவனுக்கு மறுபடியும் எந்த இடத்துல அவன் இழந்தானோ, மகன் அப்படின்ற இடத்தை இழந்ததால அவனுக்கு மீண்டும் அதை மகன் என்று அவனை அழைத்து அவனுக்காக ஒரு பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி அவனை மீண்டுமாக சேர்த்து கொண்டவர். இந்த கதையில வர இந்த தகப்பனே இவ்வளவு உருக்கமா, இவ்வளவு தாழ்மையா, இவ்வளவு நாட்கள் காத்திருந்து தன் மகன் வருவானா வரமாட்டானா என்று கூட தெரியாமல் ஏங்கி நின்ற காத்திருந்த நேரங்களில் அவன் திரும்ப வந்த பொழுது எந்த ஒரு குறை நிறை இல்லாமல் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயம் நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அந்த மன்னிக்கும் தேவன், அந்த அணைக்கும் தேவன் கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? நேற்று அழகா நம்ம பார்த்தோம், மாறிடாத இயேசு, ஒரு நாளும் மாறிடாத இயேசு, நீ எப்ப வந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கும் இயேசு. அவர்கள் மற்ற மனிதர்களை போல என்னோட தூரம் போயிட்டல, நீ கொஞ்ச நாள் என்கிட்ட தூரமாயிரு, அப்புறமா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற சொல்ற ஒரு சாதாரண மனிதன் அவர் கிடையாது. அவர் சர்வத்தையும் உண்டாக்குன ஒரு தெய்வீகமான ஒரு தகப்பன். அவரே மன்னிக்கும் தேவன், அவரே நம் ஆத்துமாவின் நேசர், அவருக்கே நம் ஆராதனை. நமது ஜெப பாடலை அவருக்கென்று நாம் சொல்லி, ஆண்டவரே இந்த நேரத்தில் நீங்க என்னை மன்னித்து எனக்கும் மன்னிக்கிற பண்பை தாருங்க என்று இந்த ஒரு பாடல் மூலமா நாம் கேட்போமா? மன்னிக்கும் தேவன் நீரே, அணைக்கும் தகப்பன் நீரே, தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பன் நீரே, என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரரே, கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரரே. சொல்லுமா, மன்னிக்கும் தேவன் நீரே, மன்னிக்கும் தேவன் நீரே, அணைக்கும் தகப்பன் நீரே, தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பன் நீரே, கோர செயல்களில் பாவங்களை நீக்கும் பரிகாரமே, என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரரே. உணர்ந்த இயேசுவே நாத்தும, இயேசுவே என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே.
சொல்லுவோமா? இயேசுவே எனதெல்லாமும் நீரே. இயேசுவே இயேசுவே என் ஆத்ம நேசரே. இயேசுவே எனதெல்லாமும் நீரே. மன்னிக்கும் தேவன் நீரே. கடைசியாக மன்னிக்கும் தேவன் நீரே, அனைக்கும் தகப்பன் நீரே, தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பன் நீரே. என் கோர செயல்கள் பாவங்களை நீக்கும் பரிகாரமே. உணர்ந்தவர்கள் சொல்லுமா? என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே. கரங்களை உயர்த்தி கடைசி இயேசுவே 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 என் ஆத்ம நேசரே. இயேசுவே எனதெல்லாமும் நீரே. இயேசுவே இயேசுவே என் ஆத்ம நேசரே. இயேசுவே எனதெல்லாமும் நீரே. ஆராதனை 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 ஆராதனை. உலகத்திலே ஒரு சிறந்த அனுபவம் எதுன்னா, தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற அனுபவம், குற்ற மனசாட்சியிலிருந்து விடுபடுகிற அனுபவம், கடந்த கால தோல்விகள், கடந்த கால பாவத்தினால் வரக்கூடிய சாபங்கள், அதனால் வந்த இழப்புகள், அது எல்லாவற்றையுமே இந்த மன்னிப்பு, தேவன் கொடுக்கிற மன்னிப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த மன்னிப்பு, இலவசமான மன்னிப்பு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்துரும். நம்ம எதெல்லாம் வாழ்க்கையில் இழந்தோமோ அது எல்லாவற்றையும் அந்த மன்னிப்பு திரும்ப கொடுத்துரும். அப்படி ஒரு திரும்ப பெற்ற ஒரு வாலிபனுடைய சாட்சியை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். வாழ்க்கையில் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து, அதனால் தன்னுடைய வாழ்க்கையின் பாவத்தினால எப்படியெல்லாம் வாழ்ந்து, அதனால் பாதிக்கப்பட்டு இழப்புகளை சந்தித்து எப்படி இயேசு சந்தித்தார், இயேசுவோடைய வாழ்க்கையில் வந்த பிறகு அந்த மன்னிப்பு அவருக்கு என்ன செய்தது. இது ஏதோ கட்டுக்கதை கிடையாது, தோன்றதை சொல்கிறது கிடையாது, இது அனுபவம். அனுபவத்தில் இயேசு இன்றைக்கு அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நேசிக்கிற மனைவியை கொடுத்திருக்கிறார், 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேறு கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தான், ஒரு வாலிபனுடைய சாட்சியை தான் நம்ம மத்தியில் கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாண்டியன், தேவன் அவரை எப்படி தொட்டார் என்பதை குறித்து நம்ம மத்தியில் அனுபவ சாட்சியாய் சொல்லுவார்.